ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான கோகோனட் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். வாங்க கோகோனட் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. தேங்காவை நல்லா திருகி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு இருக்குது, அதை இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மை ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காவை நெய்யோடு வதக்கி எடுத்தாச்சு. அதே கடாயில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதனோடவே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் நுரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி பபிள்ஸாக வரும். ஒரு கம்பி பதம் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இதனோட வதக்கி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 கப் பொட்டுக்கடலையை அரைச்சிங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி கிடைக்கும். பொட்டுக்கடலை பொடியும் இதனோடவே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அல்வா மாதிரி நல்லா திரண்டு வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நமக்கு எப்படி திரண்டு வருதுன்னு. இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் கிளறி விடுங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதனோடவே பொடிச்ச முந்திரி பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டைம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பிளேட்டில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா தடவி வச்சுக்கோங்க. இந்த பிளேட்டில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பிளேட்டை இப்படி நல்லா ஷேக் பண்ணாலும் ஸ்ப்ரெட் ஆகிடும். 1/2 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் ஹீட் இருக்கும்போதே ஒரு கத்தியில் நெய்யை தடவி பிடிச்ச ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். ஹீட் இருக்கும்போதே கட் பண்ணிக்கணும். ஆறிடுச்சுன்னா நல்லா இறுக்கமாக ஆகிடும். கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு ஹீட்டாக இருக்கும் போதே கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ பர்ஃபி எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கோகோனட் பர்ஃபி சூப்பராக தயாராகிடுச்சு. நான் இப்போ புட்டு காட்டுறேன். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சுகருக்கு பதிலாக வெல்லம் ஆட் பண்ணி கூட இதே மெத்தடில் செய்யலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.